சரி, இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னன்னா சார், நான் விசாரணைக்கு ஆஜராக முடியாது, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவர் சீமான் எழுப்புறாரு. இப்படி ஒரு சமன் இஷ்யூ பண்ணி இவ்வளோ இஷ்யூ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சமன் அனுப்பிய நபரை அவ்வாறு கூறினா அது ஒரு வழக்காக பதிவு செய்யப்படுமா, இல்லாட்டா அது ஒரு விதிமீறலாக கருதப்படுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் விதிமீறல் கிடையாது. இவர் தரப்பு சாட்சியங்களை இவர் சொல்லல, இவர் தரப்பு நியாயங்களை இவர் சொல்லல. அந்த தரப்புல அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதை வச்சு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். இந்த வழக்கை மேற்கொண்டு நடத்த என்ன பண்ணணும், அடுத்தது இவர் அரெஸ்ட் பண்ணலாம், இவர் பேர்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம். பண்ண முடியும். இல்ல ராஜாராமன், நாங்க சீமான் கோர்ட்ல பாத்துக்கிறேங்க. ராஜாராமன், நாங்கள் வந்து சீமான் வந்து நாளைக்கு ஆஜராக முடியாதுன்னு இப்பவுமே அவரே சொல்றாரு சார். அது வந்து சட்ட ரீதியாக எப்படி எடுத்துக்கொள்ள அவரே நேரா ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அவர் தெரியப்படுத்தினாலே போதும், ஒரு லெட்டர் எழுதினா கூட போதும், என்னால இன்னைக்கு வர முடியாது, இல்ல அவர் தரப்பு அட்வொகேட் வந்து கூட கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவங்க 4 வீக்ஸ் கேட்டிருக்காங்க போலுக்கு, இவங்க வந்து இன்னைக்கு போட்டு வரலன்னு நாளைக்கு போட்டிருக்காங்க. வந்து அந்த விசாரணை அதிகாரியோட தனிப்பட்ட முறை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த டேட்னு. விசாரணைக்கு ஆஜராவங்க அவங்களோட இன்கன்வீனியன்ட்டை சொல்லலாம். அது இல்லை, இந்த விசாரணை அதிகாரி தனிப்பட்ட அதிகாரம் அவர் எடுக்கக்கூடியது அவர் தான். இந்த டேட்ல விசாரிக்கணும். இந்த வழக்கில் அவர் நேரில் ஆஜராகி கொடுக்கலாமா, அல்லது அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லது வழக்கறிஞர்கள் கிட்ட கால அவகாசத்தை வழங்கலாமா, அது அந்த விசாரணை அதிகாரியோட முடிவு, தனிப்பட்ட முடிவு. வழக்கறிஞர்கள் வந்து கொடுக்கலாம், எழுத்து மூலமா கொடுக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் விசாரணை அதிகாரியோட முடிவு தான். இப்போ அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்கிறாரு, நாளைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. இந்த வழக்கு விசாரணையோட அடுத்த போக்கு என்ன சார்? உச்சநீதிமன்ற உத்தரவு கிடைத்த பிறகுதான் அவர் திரும்ப அடுத்த இந்த சம்மனுக்காக அவர் ஆஜராகணுமா? உச்சநீதிமன்றம் எதுவும் தடை உத்தரவு போட்டிருக்கா? ஒன்றும் போட்ட மாதிரி தெரியல. மனுதான் தாக்கல் பண்ணிருக்காங்க. மனுதான் இவங்க அப்பீல் பண்ணிருக்காங்க. அப்பீல் வந்து நம்பர் ஆகணும். நம்பர் ஆகி அது வந்து சரி, அது வரைக்கும் நீங்க வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணாதீங்க, இந்த வழக்கில் நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க வரைக்கும் ஃபர்தரா எந்த உத்தரவும் எந்த ப்ரொசீஜரும் நீங்க மேற்கொண்டு பண்ணாதீங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கா? அது மாதிரி தெரியல. அது மாதிரி பிறப்பிச்சுட்டா நிறுத்தி வைப்பாங்க. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் போட்ட உத்தரவு மாத்துறதுக்கு கூட அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. வழக்கு விசாரணையில தெரியும். இல்லை, நான் ராஜராமன் சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போனதுனால இந்த என்கொயரி வந்து அது வழக்கு நிலுவையில் இருக்குது, அந்த மேல்முறையீட்டு மனு நிலுவையில் இருக்கிறனால இவர் ஆஜராக வேண்டாம் அப்படிங்கிற அவருக்கு ஒரு டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதா? அதெல்லாம் கிடையாது. அப்பீல் வந்து அட்மிட் ஆயிருக்கா, அப்பீல் அட்மிட் ஆகி நம்பர் ஆயிருக்கா, நம்பர் ஆகி அதுல ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும். இன்னொன்று, இப்போ இந்த இவங்க தரப்புல இந்த அந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது, கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்களா, அவங்களோட மனைவி மற்றும் அந்த இன்னொரு காவலாளியோட உறவினர்கள், இவங்க வந்து இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் அவங்க இன்ஸ்பெக்டர் மீது புகார் கொடுக்க இப்போ நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கமிஷனர் ஆஃபீஸுக்கு இன்னும் சட்ட நேரத்தில் போகிறதாக தகவல் வந்திருக்குது. இந்த புகார் எப்படி சார் எடுத்துக்குவாங்க? எங்க காவல்துறை வந்து அவங்க கடமையை செய்யறாங்க. விசாரணைக்கு கூப்பிடுறாங்க, உங்க பேர்ல புகார் கொடுத்திருக்காங்க விஜயலட்சுமி, நீங்க வாங்க வந்து உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு வந்து அழைப்பாணையை கொடுக்குறாங்க. அந்த அழைப்பானை அவங்க ஒட்டிட்டு போன உடனே அது கிழிக்கிறாங்க. ஏன் இப்ப நாங்க தான் ஒட்டிட்டு போயிருக்கோம், அவங்களுக்கு தெரிய வேண்டாமா ஏன் கிழிக்கிறீங்கன்னு கேட்டா, அதனால தகராறு, பிரச்சனை, துப்பாக்கி இந்த மாதிரி எல்லாம் போகுது. அப்போ யார் மேல தப்பு அப்படிங்கிறது விசாரணையில தெரியும். விசாரணை முடியும். அவங்க இங்க கம்ப்ளைண்ட் உங்க புகார் கொடுக்கலாம், அதை அவங்க விசாரிச்சு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அது புகார் யாருனாலும் கொடுக்கலாம், யார் மேல புகார் கொடுக்கலாம். விசாரணை ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ அவங்க தரப்புல கொடுக்குற புகாரையும் வாங்கிக்கோங்க காவல்துறை, இவங்க விசாரிப்பாங்க. ரெண்டையும் விசாரிச்சு எது நியாயமோ அதை மட்டும் சார்ஜ் ஷீட் போட்டு மற்றதை வந்து டிராப் பண்ணணும். ரெண்டுமே உண்மையா இருந்தா ரெண்டையும் கூட சார்ஜ் ஷீட் போடணும். இப்போ நடிகை விஜயலட்சுமி காவல்துறை வந்து அவங்களோட கடமையை தான் செய்யறாங்க. அது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க தரப்ப நீங்க வந்து விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு